அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் பற்றி தான் இந்த செய்தியை போட வந்திருக்கேன். சக்தி ஆனந்தனுக்கு இப்போவும் முழு ஜாமீனே ரத்து பண்ணல நீதியரசர் அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் இருந்தாலும் சக்தி ஆனந்தனுக்கு ஒரு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீதியரசருக்கு அவருடைய வக்கீல் கொடுத்துருக்குறாங்க. தமிழக மக்கள் எதிர்பார்க்குறதாக தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, நேற்று எல்லாருமே சோகமாக இருந்துருக்கணும். ஸோ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அந்த சோகம் மறையணும் அப்படின்னு சொன்னாக்கா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒவ்வொரு இந்திய பீனல் கோடு ஐபிகோ சட்டப்படி 60 நாள் ஜாமீன் கையெழுத்து போட்டாக்கா அதாவது அங்கே எந்த காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுறாங்களோ, பிணை கைதி வெளியில் கைதியாகி அவங்க ஜாமீனில் வெளியே கையெழுத்து போடுறாங்களோ, அதில் 60 நாள் அவங்க தொடர்ந்து கையெழுத்து போடும்போது அவங்க பேரில் யாரும் என்ஓசி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலைனாக்கா அவங்க பேரில் இப்போ அவங்க கட்டுப்பாடு நீதிமன்றம் என்ன கட்டுப்பாடோடு அவங்க வெளியே அனுப்புனாங்களோ அந்த கட்டுப்பாடை மதித்து அந்த மனிதர் அந்த கைதின்னு சொல்லுவோமே அவங்க வெளியே வந்துட்டாங்க ஜாமீனில் இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த நிபந்தனை இல்லாமல் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கட்டத்தை நம்ம தலைவர் நம்ம எம்டி பாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் தமிழக மக்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழக மக்களே 69 லட்சம் பேருக்கு இந்த ஹாப்பி நியூஸ் உங்கள்கிட்ட நான் பரிசாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன பரிசாக கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் மைவி3 எம்டி சக்தியானந்துக்கு வரக்கூடிய 13ஆம் தேதி ஹியரிங் இருக்கும். அந்த இதில் எல்லாமே தூளாக உடைய போகுது அப்படிங்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். சார் நண்பர்களே, இந்த 69 லட்சம் பேருடைய எண்ணமும் பிரார்த்தனையும் கண்டிப்பாக படிங்க. என்னுடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் காடை மென்ஷன் பண்ணி நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அவங்க சார்பாக மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுக்கு இந்த அதை அவங்களுக்கு நான் அனுப்பி அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம பெற்றிருக்கோங்கிறதையும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். யார் யார்ட்டெல்லாம் பெற்றிருக்கோம், யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கிறத ஃபைனல் வீடியோட நான் சொல்கிறேன். ஃபைனல் வீடியோ நமக்கு டிடி சேனலில் கிடையாது. மைவி3 சம்மந்தமாக அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோட நான் உங்ககிட்ட எனக்கு சொல்கிறேன். அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். சோகம் என்றைக்கும் மறையும் அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று சொன்னவர் வீழ்வது எழுவதற்காக அப்படின்னு சொன்னால அதனால மைவி3யோட எம்டியோட தாரக மந்திரம் மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு லட்சியம் சொல்லுங்கள், வெல்வது நிச்சயம். இந்த அடிப்படையில் இந்த 60 நாள் கையெழுத்து பாஸ் ஆனதுனால எந்த கம்ப்ளைண்ட் இல்லாததுனால யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காததுனால அடுத்த ஹியரிங்கில் நிச்சயமாக அவர் வெளியே வருவார், கோயம்புத்தூர் வருவார், சிறப்பாக செயல்பட போகிறாரு. ஆப்பையும் மறுபடியும் திரும்பி கொண்டுட்டு வர போகிறதா அத்தனை ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. 69 லட்சம் பேருக்கும் அதில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு அவருடைய பணம் கிட்டத்தட்ட 212 கோடி ரூபாய் அதை உடனடியாக அனுப்பக்கூடிய பணியையும் தொடங்க போகிறாரு அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தியை அவங்க குடும்பத்திலேருந்து தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனலுக்கு சொந்தங்களுக்கு 69 லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மைவி3 மெம்பர்ஸுகளுக்கு ஆவலோடு காத்துட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.